ரொம்ப நாள் கழித்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த வீடியோ மூலயமா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சென்னை கமலா தேட்டரில் இருக்க ஸ்க்ரீன் 2ல் ரீசெண்டாக அப்கிரேட் பண்ண டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமலா சினிமாஸோட ஸ்க்ரீன் 2 வந்து இந்த தேட்டரோட செகண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஸ்க்ரீனு தான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ரெனோவேட் பண்ணாங்க ஃபுல்லாக. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம் ஒரு 1 இயர் முன்னாடி. இப்போது சீட்ஸை பற்றி பார்ப்போம். இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் 2ல் சீட்ஸை மொத்தம் 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று லான்ச் 1, இன்னொன்று லான்ச் 2, இன்னொன்று கப்புள் சீட், இன்னொன்று எலைட், அதுக்கப்புறம் ஃபைனலாக பட்ஜெட்னு டிக்கெட்ஸை மொத்தம் 5 வகையாக பிரிக்கிறாங்க. லான்ச் 1 and 2க்கு 183 ரூபாவும், கப்புள் சீட் எலைட் அதாவது ஏரோவில் இருக்கிற கப்புள் சீட்ஸுக்கு 170 ரூபாவும், மற்ற ரோவில் இருக்க எலைட் சீட்ஸுக்கு 105 ரூபாவும் டிக்கெட் பைசா இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 5 கிளாஸும் சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த ஸ்க்ரீன் 2ல் 334 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். ஹீரோ வரைக்கும் சீட்ஸு ஓகேவாக இருக்குது, எந்த நெகட்டிவும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் கிட்ட போக போக சீட்ஸ் வந்து முன்னாடி இருக்கிறவங்களோட தலை ஸ்க்ரீனை கண்டிப்பாக மறைக்குது. அது பெரிய டிசப்பாயிண்டடாகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 2ல் ஏசி சூப்பராகவே இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் மைல்டாக யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இங்கே ஸ்க்ரீன் 2 மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் 1லையுமே ஷோ டைம் ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறதே இல்லை. 15 minutes to 25 minutesலேருந்து ½ an hourக்குள்ளே ஷோ வந்து டிலேவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணி ஆகணும். இந்த ஸ்க்ரீனில் பார்கோவோட 4K பொசிஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஆனால் பிக்சரில் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு மட்டும் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பிக்சர் குவாலிட்டி இன்னுமே சூப்பராக இருக்குன்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதில் போய் பார்த்துக்கோங்க வேணும்னா. இப்போது இந்த வீடியோ போட காரணம் என்னென்னா, ரொம்ப நாளாக நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு அப்கிரேட் தான். இந்த கமலா சினிமாஸில் இருக்கிற 2 ஸ்க்ரீன்லேயுமே இந்த அப்கிரேடை பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே ஒரு பாராட்ட வீடியோஸ் சொல்லலாம். ஆமாங்க, இந்த 2 ஸ்க்ரீன்லேயுமே ஸ்டேஜ் ஸ்பீக்கரை டால்பியோட ஸ்பீக்கர்ஸாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக இனிமேல் கமலா சினிமாஸில் டால்பி 7.1 ஆடியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. இது அஃபிஷியலாகவே அவங்களே சொல்லிட்டாங்க. டால்பி ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் சவுண்டு எப்படி இருக்குன்னா, நான் 2 ஸ்க்ரீன்லேயுமே படம் பார்த்தேன். 2 ஸ்க்ரீன்லேயுமே சொல்கிறத விட ஸ்க்ரீன் 2ல் நிறைய படம் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஸ்க்ரீன் 1 விட ஸ்க்ரீன் 2ல் இருக்கிற அந்த பேஸோட பஞ்ச் ரொம்பவே என்னை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அதனால் எனக்கு ஸ்க்ரீன் 1 விட ஸ்க்ரீன் 2ல் சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரைட்னஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் 2லையும் சவுண்ட் எஃபெக்ட் மாதிரியே வீடியோவோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். அது கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். முக்கியமாக இந்த ஸ்க்ரீன் 2ல் நான் மார்ட்டல் காம்பட்டோட பார்ட் 2 படம் பார்த்தேன். அந்த படத்தில் வர ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே இருந்தது. அந்தளவுக்கு பேஸிங்க பஞ்சு ரொம்ப ப்ரீமியமாக இருந்து படம் பார்க்குறதுக்கு இங்கே ஒரு ஃபுல்ஃபில்லான எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கிடச்சிது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்தளவுக்கு இந்த ஸ்க்ரீன் 2 ஒர்த்தாகவே இருக்குது. டால்பி ஸ்பீக்கர்ஸோட பாக்ஸை மட்டும் காமிச்சிட்டு எப்படி நாங்கள் டால்பி 7.1 நம்புறதுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. அதனால தான் இது வரைக்கும் கமலாவில் ப்ளே பண்ணாத டால்பியோட 7.1 டெமோவை அட்டாச் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது இந்த அப்கிரேடுக்கு பிறகு கமலாவில் படம் பார்த்து வந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.